தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில் பியூஷ் கோயல் சென்னை பயணம் திடீரென ரத்து. டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோர் அமித்ஷாவை சந்திக்காததால் பயணம் ஒத்திவைப்பு. இருபத்தி 8 தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் இன்று விருப்ப தொகுதி பட்டியலை திமுகவிடம் வழங்குகிறது. காங்கிரஸ் எம்பிக்கள் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு செல்வ பெருந்தகை அறிவிப்பு. சென்னை, மதுரை, புதுக்கோட்டை உட்பட தமிழ்நாடு முழுவதும் ரமலான் உற்சாக கொண்டாட்டம். கோவை, ஈரோடு உள்ளிட்ட ஊர்களில் மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. டெல்லி ஜும்மா மசூதியில் ரமலான் சிறப்பு தொழுகை. மும்பை, கான்பூர் உட்பட நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் ஈகை திருநாள் உற்சாக கொண்டாட்டம். ஈரானுடன் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என ட்ரம்ப் திட்டவட்டம். பதிலடி தொடரும் என ஈரான் உச்ச தலைவரும் உறுதிபட கூறியதால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம். தேர்தல் ஆணைய அனுமதி பெறாமல் வந்தவாசியில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம். எனக்கு நடந்த 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியாத நான் கொடுத்தீங்க, அதையே ரிஜெக்ட் பண்ணீங்க. 2 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டம் ரத்து. நிர்வாகிகள் மீது வழக்கு பதிய நடவடிக்கை. ஆரணி அருகே தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞர்கள் 4 பேர் கைது. திருட்டு ஆடுகளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல். சத்தியமங்கலம் அருகே பவானி ஆற்றை பரிசலில் கடந்து சென்ற பண்ணாரி அம்மன். ஆற்றின் கரையில் இருந்த கிராம மக்கள் பயபக்தியோடு அம்மனுக்கு வரவேற்பு. புதுச்சேரியில் புதிய கட்சியான லாஜகவுக்கு இணையாக அதிமுகவிற்கு 2 தொகுதி ஒதுக்கீடு. புதுச்சேரி அதிமுகவை பாஜக கபளீகரம் செய்துவிட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து. ராமதாஸ், சசிகலா கூட்டணி மூலம் 5வது அணி உருவானது. திமுக, அதிமுக, தாவேக, நதக உடன் 5 முனை போட்டி உறுதியானது. ராசிபுரத்தில் 40 கோடி ரூபாய் தங்க, வைர நகைகளோடு பிடிபட்ட கூரியர் நிறுவன வாகனம். 14 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஆவணங்கள் முறையாக இருந்ததால் விடுவித்த தேர்தல் அலுவலர்கள். விளாத்திக்குளம் மாணவி பாலியல் குற்றவாளி பாளையங்கோட்டையிலிருந்து மதுரை சிறைக்கு மாற்றம். காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. செங்குன்றம் அருகே சுமார் 65 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். பிரபல நகைக்கடைக்கு சொந்தமானவை என தெரிய வந்த நிலையில் ஆவணங்கள் தொடர்பாக விசாரணை. அதிமுகவின் தலைவரே அமித்ஷா தான் என செல்வ பெருந்தகை விமர்சனம். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பாஜகவுடன் இணைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் சாடல்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் மக்காச்சோள விளைச்சல் அதிகரிப்பு. விலை வீழ்ச்சியடைந்ததால் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கரூர் செல்ல வேண்டிய தனியார் பேருந்தை போதையில் வேறு பாதையில் இயக்கிய ஓட்டுநர். பயணிகள் கூச்சலிட்டு கீழே இறங்கியதை அடுத்து காலியாக சென்ற பேருந்தை மடக்கிய போலீசார். இப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பஸ்ல யாருமே இல்ல. நிப்பாட்ட சொல்றேன், நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. ஒட்டஞ்சத்தர் ரோட்ல போயிட்டு இருக்காரு. இவன் ஃபுல் தண்ணி போட்டுருக்காண்டு. வண்டி நிப்பாட்டா. வண்டி ஃபுல்லா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. சரியா, நான் டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். எங்க வண்டி ஓட்டி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த போலி சாமியாருடன் தொடர்பு. மகாராஷ்டிரா மகளிர் ஆணைய தலைவி பதவி ராஜினாமா. நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.35 அதிகரிப்பு. சிறந்த என்ஜின் செயல்திறன், அதிக மைலேஜிற்காக போடப்படும் பெட்ரோல் விலை அதிகரிப்பால் மக்கள் அதிர்ச்சி. கனடா நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானத்திற்கு அனுமதி இல்லாதது தெரிய வந்ததால் டெல்லி திரும்பியது. சுமார் 8 மணி நேரம் நடுவானில் தவித்த பயணிகளிடம் மன்னிப்பு கோரியது ஏர் இந்தியா நிறுவனம். பத்து அம்சங்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. பெண்களுக்கான மாதாந்திர உதவித் தொகையில் கூடுதலாக ₹500 என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார். நடிகர் சூர்யாவே தனக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சிரஞ்சீவி தகவல். ஏழை எளியோர் படிக்க உதவும் அகரம் அறக்கட்டளைக்கும் பாராட்டு. ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்த மேலும் 300 வலைதளங்கள் மற்றும் செயலிகள் முடக்கம். இதுவரை ஒட்டுமொத்தமாக சுமார் 8400 வலைதளங்கள் முடக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.